ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொடி இட்லி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு பொடிக்கு தேவையான பொருட்கள்லாம் எண்ணெய் ஊற்றி லைட்டாக வறுத்து தனியாக வச்சு அதை அரைச்சி மிக்சியில் அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இடித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. இடித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. அந்த பூண்டு பொன்னிறமாகதுட்டி நல்லா வறுத்துக்கோங்க. பச்சை வாசனை போகதுட்டி நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடியாக வெட்டி வச்ச பொடி இட்லியை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பொடி, அந்த பொடியெல்லாம் தேவைக்கு ஏற்ப மேலே நல்லா தூவி விட வேண்டியதுதான். எவ்வளோ தேவையோ அவ்வளோ இது போட்டுக்கலாம். மேலே நல்லா தூவி விட்டுட்டு அப்புறம் அதுக்கு தேவையான மேலே நெய் கொஞ்சம் விடணும். நெய் தேவைக்கு ஏற்ப நெய்யை ஊற்றி அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு கிண்டி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட விடலாம். நல்லெண்ணெய் விடலாம், நெய் விடலாம், தேங்காய் எண்ணெய் விடலாம். இப்படி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பொடியாக பொடி இட்லி ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.